தற்பொழுது மற்றும் பல பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் நிலையில் ராமேஸ்வரம் சங்குமால் கடற்கரையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் கடலில் தத்தளிக்கும் மீனவர்களை மீட்பது போன்ற ஒத்திகையில் ஈடுபட்டனர். மீட்கப்பட்டவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பது போன்ற ஒத்திகையை மேற்கொண்டனர். இங்க நம்ம இன்னைக்கு வந்ததுக்கு முக்கிய நோக்கம் என்னன்னா, நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல 1964 தமிழ்ஸ்கூல்ல ஏற்பட்ட பெரும் புயல், அந்த புயல்ல ஏற்பட்ட பேர் பாதிக்கப்பட்டனர். அது மறுபடியும் நடக்காம இருக்க என்டிஆர்எஃப் டீம்னா 2006ஆம் ஆண்டு தொடங்கினாங்க. அது எதுக்குனாலன்னா, புயல் வர்றதுக்கு முன்னாடியும் அதுக்கு வந்ததுக்கு அப்புறமும் மக்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கான இது தொடங்கப்பட்டது. இன்னைக்கு இங்க வந்தது காரணம், புயல் வர்றதுக்கு முன்னாடி மாவட்ட நிர்வாகத்துடன் சேர்ந்து எப்படியெல்லாம் பொதுமக்களை பாதுகாப்பான இடத்துக்கு ஷெல்டருக்கு எடுத்துட்டு போகணும், பாதுகாப்பான இடத்துல போய் அவங்களுக்கு உதவி பண்ணணும், அது மாதிரிக்கான ஒத்திகை தான் பண்ணணும். இன்னைக்கு நடந்த ஒரு பயிற்சி ஒத்திகை எதனாலன்னா, இன்னைக்கு ஒரு மோக் எக்ஸசைஸ் தான் இங்க கண்டக்ட் பண்ணோம். இது மாதிரிக்கே ஏற்படுறதுக்கு முன்னாடியும் நம்ம இது மாதிரி ஏற்பட்டா என்னென்னலாம் பண்ணணும், எல்லா லைன் டிபார்ட்மெண்ட்டையும் சேர்ந்து, அது ஃபயரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் போலீஸா இருக்கட்டும், ஹெல்த்தா இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்களோட என்ன வேலை, அவங்களோட என்னென்ன வேலை, அவங்க எல்லாம் கரெக்டா வேலை பாக்குறாங்களா, எல்லாம் கரெக்டா கம்யூனிகேஷன் வித் கோஆர்டினேஷன் கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒரு கோஆர்டினேஷன் அப்போ உண்டாக்குனா இனிமே வரும் ஒரு பேரிடர்ல இருந்து நம்ம சீக்கிரமா பொதுமக்களை பாதுகாக்கலாம்னு சொல்லிதான் இன்னைக்கு இந்த பயிற்சி நடத்துச்சு. அந்த டீம்ல மொத்தம் எத்தனை பேர் சார்? ஒரு டீம்ல இருந்து சார் நாங்க 30 பேர் சார். அரக்கோணத்துல மொத்தம் 18 டீம் இருக்கு. நாங்க இது தமிழ்நாட்டுல 38 டிஸ்ட்ரிக்டும், கேரளாவில் 14 டிஸ்ட்ரிக்டும், பாண்டிச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனம், லட்சத்தீவு எல்லாத்தையும் இந்த தமிழ்நாடு 4வது பட்டாலியன் அரக்கோணம் என்டிஆர்எஃப் டீம் தாங்க பாக்குது. எங்க பேரிடர் நடந்தாலும் அது பேரிடர் நடக்கிறதுக்கு முன்னாடியும் நாங்க ப்ரீ பொசிஷன் டிப்ளாய்மெண்ட்டும் போய் பண்ணி அந்த இடத்த நாங்க சேஃப் பண்ணிட்டோம். சார், இங்க வந்திருக்க உங்க டீமோட சுப்பீரியர் ஆஃபீஸர் நேம் என்ன? நான் இன்ஸ்பெக்டர் கோப்னா, நான் தான் டீம் கமாண்டர். என் கூட சப் இன்ஸ்பெக்டர் சஞ்சய் தேஸ்வால் வந்திருக்காரு. என் கூட 30 பேர் ரெஸ்கியூர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க வெல் ட்ரெயின்டு, அப்படின்னா மல்டி ஸ்பெஷலிஸ்ட் எல்லா ட்ரெயின்டும். அவங்களுக்கு தனியா ரோப் ரெஸ்கியூ இருக்கு, எம்எஃப்ஆர்னா மெடிக்கல் கொடுக்கறதுக்கான எல்லா தகுதி இருக்கு. எல்லா தகுதியான நல்ல தகுதியான ரெஸ்கியூர்ஸும் வந்திருக்காங்க. சார், இதே மாதிரி பயிற்சி இப்ப நம்ம மாவட்டத்துல வேற ஏதாவது கடலோர பகுதியில் பண்ண பிளான் இருக்கு? ஆமா சார், நாளைக்கு நாங்க இன்னைக்கு இங்க இருந்து கிளம்பிடுவோம். புதுக்கோட்டை நாளைக்கு எங்களுக்கு, அதுக்கப்புறம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், எந்தெந்த, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி, காரைக்கால், இது மாதிரி கோஸ்டல் ஏரியாவில் எங்கெங்க இருக்கோ எல்லாத்துக்கும் நாங்க கண்டினியூவா இது மாதிரி பயிற்சியை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம்.